சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்தடையின் காரணமாக நேற்று இரவு பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். வடசென்னையில் உள்ள ஆர்கே நகர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எர்ணாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நேற்று இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கின. இந்த மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் உறங்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மின் பகிர்மான கழகங்கள் மின் கொள்முதல் பாக்கி செலுத்தாததால் வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதாகவும், இதனால் மணலி உள்ளிட்ட துணை மின் நிலையங்களுக்கு போதிய மின் விநியோகம் இல்லாததால் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே மணலி, மயிலாப்பூர் மின்தடத்தில் ஏற்பட்ட பழுதே மின்தடைக்கு காரணம் என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி விளக்கமளித்துள்ளார். சென்னையில் தாய் மற்றும் மகள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஹேமலதா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தார். கணவர் சண்முகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டதால் கணவர், மகன் மற்றும் மகளுடன் அவர் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஹேமலதாவும் அவரது மகள் ஜெயலட்சுமியும் வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே தலைமறைவான மகன் பாலமுருகனை கேளம்பாக்கத்தில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மதுவுக்கு எதிரான போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுத்ததாக கூறி சேலம் மாவட்டம் மஸ்தம்பட்டியில் பாமகவுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தருமபுரி மக்களவை உறுப்பினர் அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் ராமதாஸை பாராட்டி பெண்கள் அவருக்கு தாலியை பரிசாக வழங்கினர். பின்னர் பேசிய ராமதாஸ், தமிழகத்தில் மதுபானங்களுக்கு எதிரான போராட்டத்தை பெண்கள் முன்னெடுத்து வருவதாக கூறினார். அதிமுக அழிந்துவிட்டதாக தெரிவித்த ராமதாஸ், திமுகவில் இருப்பவர்கள் பாமகவில் இணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முன்னதாக பேசிய அன்புமணி, மதுவுக்கு எதிரான போராட்டங்களை பாமக தொடர்ந்து நடத்தும் என்றும், விவசாயிகளின் தற்போதைய நிலைக்கு திமுகவும் அதிமுகவும் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் கிண்டி வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கணினி உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னை பல்கலைக்கழகத்தின் கிண்டி வளாகத்தில் கோட்பாடு இயற்பியல் ஆராய்ச்சித்துறை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது மாடியில் உள்ள ஆராய்ச்சி மையத்தின் கணினி சேமிப்பகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையில் பொறியாளரை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அன்பழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை வரும் மே மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு கோவை 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வரும் பார்த்திபன் கடந்த 23ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த உள்ளாட்சி அலசல் பத்திரிகையாளர் அன்பழகன் என்பவர் தம்மிடம் 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கோவை ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஆலந்துறை காவல்துறையினர் நேற்று காலை சென்னையில் வைத்து அன்பழகனை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து கோவைக்கு கொண்டுவரப்பட்ட அவர் 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். இவரை மே 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டதன் காரணமாகவே தம் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே 4 குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. செங்குடன்பாளையம் பகுதியில் சுப்பிரமணியன், கிருஷ்ணராஜ், சிவகுமார் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் குடும்பத்துடன் குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுப்பிரமணியன் வீட்டில் விளக்கு ஏற்றிய போது எதிர்பாராத விதமாக தீ பற்றியது. இதையடுத்து கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்த தீ மற்ற வீடுகளுக்கும் மளமளவென பரவியது. இதனால் 4 வீடுகளில் இருந்த பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புப் படை வீரர்கள் தீயினை அடைத்தனர். திருவள்ளூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை ஆந்திர போலீசார் கைப்பற்றினர். திருவள்ளூரை அடுத்த ஆங்காடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஆந்திர மாநிலத்தில் வெட்டப்பட்ட செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்தது.
இதையடுத்து திருப்பதி எம்ஆர் பள்ளி செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் சோதனை செய்தபோது செம்மரம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நவாப் என்பவரை கைது செய்த போலீசார் வீட்டிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.5 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த வீட்டுக்கு போலீசார் சீல் வைத்தனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி கண்களில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். பின்னர் மாநில அமைச்சர்கள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் 22 நாள் நடந்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. இதற்கிடையே ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஜெம் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இதனை கண்டித்து நெடுவாசல் அருகே உள்ள ஆலங்குடி பகுதியில் 2ஆம் கட்டமாக போராட்டம் நடந்து வருகிறது. 15வது நாளாக நீடித்த போராட்டத்தில் கண்களில் கருப்பு துணியை கட்டியவாறு பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் கப்பலை பழுது பார்க்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீரிக்குழி, விசாசமுனை உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் ஓலைக்குடா பகுதியில் இன்ஜின் பழுதாகி கரையோரம் நின்றது. இதனைத் தொடர்ந்து பழுதை சரி செய்யும் பணியில் கடலோர காவல்படை பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராசிபுரம் அருகே உள்ள ஆறுபட்டணம் என்னும் கிராமத்தில் உள்ள பள்ளத்து கருப்பனார் கோயிலில் 2 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் சித்திரை திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நோய் நீங்குவதற்காகவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் கருப்பனாரை வழிபடுகின்றனர். வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னர் கோயில் திருவிழாவின் போது நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதன்படி வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஏராளமான ஆடுகளை பலியிட்டு கருப்பனாருக்கு படைத்தனர். மழை பெய்ய வேண்டி திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பட்டு முத்துமாரியம்மன் கோயிலில் 108 மூலிகைகளால் சர்வமங்கல மகா யாகம் நடைபெற்றது. வந்தவாசி அருகே உள்ள மாம்பட்டு பகுதியில் முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் உலக நன்மை பெய்ய வேண்டியும் மழை பெய்யின்றியும் 108 மூலிகைகளாலும் பழ வகைகளாலும் சர்வமங்கல மகா யாகம் நடைபெற்றது. இதையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 450க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஜெயங்கொண்டம் அடுத்த விழப்புள்ளம் பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு பின் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, திருச்சி, லால்குடி, புல்லம்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை ஏராளமான மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் தங்கக்காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. அறந்தாங்கி அருகே நடைபெற்ற ரேக்லா பந்தய போட்டியில் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் சீறிப்பாய்ந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரிவயல் கிராமத்தில் வீரமுனி ஆண்டவர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடுகளுக்கான பந்தயத்தில் முதல் பரிசை மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மோகன்குமார் வண்டி பெற்றது. கரிச்சான் மாடு பந்தயத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கே. புதுப்பட்டி அம்பாள் வண்டியும், கரிச்சான் குதிரை பந்தயத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர் அன்பு உமா வண்டியும் முதல் பரிசு பெற்றது. மாட்டுவண்டி பந்தயம், குதிரை வண்டி பந்தயங்களை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு மருங்கிலும் காத்திருந்து கண்டு ரசித்தனர். போதிய மழை இல்லாததால் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் பருவமழை தொடர்ந்து பொய்த்து போனதால் தற்போது கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போதிய மழை பெய்யாததால் நட்சத்திர ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் படகு சவாரி செய்வதில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நட்சத்திர ஏரியில் இந்த ஆண்டு படகு போட்டி நடத்தப்படுவதும் சந்தேகம்தான் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
ரயில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், நெல்லை, தூத்துக்குடி, நீலகிரி, மங்களூரு ஆகிய 4 விரைவு ரயில்களை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக சென்ட்ரல் ரயில் நிலைய மேலாளருக்கு சமீபத்தில் மிரட்டல் கடிதம் வந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் மிரட்டல் விடுத்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ரயில்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் எதிரொலியாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் சோதனைக்கு பின்பே ரயில் நிலையத்திற்குள் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று ரயில் நிலையத்தில் இருந்த பார்சல்களையும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அட்சய திருதியை முன்னிட்டு திருநெல்வேலியில் உள்ள நகைக்கடைகளில் 500க்கும் மேற்பட்ட புதிய ரக தங்க நகைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. அட்சய திருதியை நாளன்று தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்நிலையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை முன்னிட்டு திருநெல்வேலியில் உள்ள தங்க நகை கடைகளில் 500க்கும் மேற்பட்ட புதிய ரக நகைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. இதையடுத்து செயின், நெக்லஸ், மோதிரம் உள்ளிட்ட புதிய ரக நகைகளை வாங்க நகைக்கடைகளுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அட்சய திருதியை நாளன்று தங்க நகைகள் வாங்குவதில் சிரமம் ஏற்படும் என்பதால் பெரும்பாலானோர் தற்போதைய நகைகளை முன்பதிவு செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அட்சய திருதியைக்கு நகைகள் அதிக அளவில் விற்பனையாகும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை, 5 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மேலையூரைச் சேர்ந்தவர் வைத்தியநாதன். இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டின் முன்பக்க கதவு திறந்திருப்பதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் 25 சவரன் தங்க நகை, 5 கிலோ வெள்ளி, 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்துள்ளது. தேசிய வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாயிகள் சட்டி மற்றும் அகப்பையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், நதிகள் இணைப்பு திட்டத்தை தாமதம் இன்றி நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கைகளில் சட்டி மற்றும் அகப்பையுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வறட்சி நிவாரணத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தற்கொலை செய்வதை தடுக்கும் விதமாக விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு மேற்கொள்வது அவசியம் என்று போராட்டக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கூலி உயர்வு அளிக்க கோரி திருப்பூரில் பாத்திர உற்பத்தி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் பாத்திர உற்பத்தி தொழில் செய்து வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு ஒப்பந்தம் செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் சமீபத்தில் நடந்த கூலி உயர்வுக்கான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 8 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கரும்பனூர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட போவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் மக்களை சந்தித்த கிராம நிர்வாக அலுவலர் உயர் அதிகாரிகளிடம் பேசி முடிவெடுப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அரசு மானிய உதவியுடன் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக வேளாண் இணை இயக்குநர் சுதர்சன் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண் துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன திட்டம் குறித்து வேளாண் துறை இணை இயக்குநர் சுதர்சன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இதுவரை 444 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவைப்படும் நீரின் அளவை குறைக்கும் விதமாக சொட்டு நீர் பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக சுதர்சன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நேற்று பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் வெயில் கடுமையாக சுட்டரித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது.
புதுப்பாளையம், நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான காலநிலை நிலவியது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. நேற்று மாலையும் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. நீண்ட நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அரியலூர் சிறுமி நந்தினி கொலை வழக்கை ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நந்தினியின் தந்தை ராஜகிளி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமது மகள் நந்தினி கொலை வழக்கில் மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்டோர் முறையாக விசாரணை நடத்தாததால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி மகாதேவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நந்தினியின் மரணம் தொடர்பாக ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் வழக்கு விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். சென்னை முகப்பேர் கிழக்கில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை முகப்பேறு ராஜராஜேஸ்வரி தெருவில் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் சார்பில் கழிவுநீர் குழாய் இணைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கழிவுநீர் குழாயில் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருந்த போது விஷவாயு கசிந்ததில் ராமச்சந்திரன் என்ற தொழிலாளி மயக்கமடைந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தாஸ் மற்றும் பிற தொழிலாளர்கள் உள்ளே இறங்கினர். அப்போது விஷவாயு தாக்கியதில் மூச்சு திணறி தாஸ் பரிதாபமாக உயிரிழந்தார். மயக்கமடைந்த ராமச்சந்திரன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே கொலை வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் அகிமாஸ். இவரது கொலை வழக்கில் சாட்சிகளாக இருந்தவர்களுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ ஜெபசேகர் பாதுகாப்பு அளித்து வந்தார். இந்நிலையில் ராஜ ஜெபசேகர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை வெள்ளமடத்தைச் சேர்ந்த பிரைட் பிரின்ஸ், பாஸ்கர் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு நாகர்கோவில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி கொலையாளிகள் 3 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சசிகுமார் தீர்ப்பளித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆலங்குடி, புல்லான் விடுதி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் ஆலங்குடியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பாலாஜி மற்றும் மோகன் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். முன்னுக்கு பின் முரணாக பேசிய அவர்கள் பின்னர் இருசக்கர வாகனங்களை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் ஆலங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பிடிப்பட்ட இருவரிடமிருந்து 28 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனி மாவட்டம் ஆனமலையன்பட்டியில் சமுதாய மண்டபத்தை இடிக்க முயற்சித்த அரசு அதிகாரிகளை கண்டித்து சிலர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைமலையன்பட்டியில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் அருகே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பிரிவினர் சமுதாய மண்டபத்தை அமைத்துள்ளனர். ஆனால் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சமுதாய மண்டபம் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மண்டபத்தை இடிக்க ஊராட்சி அலுவலர்கள், காவல்துறையினர் உதவியுடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்தனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சிலர் தங்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றியதுடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் சமுதாய மண்டபத்தை இடிக்கும் முயற்சியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு திரும்பி சென்றனர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.